ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, அழகான தங்கமே, என்னுடைய உறவே, இப்படி தான் என் பிள்ளையை கூப்பிடணும். ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு என் மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் மரியாதையும். என்னுடைய சாய் எனக்காக எல்லாம் செய்வார், எனக்கு பிடிச்சதெல்லாம் அள்ளி கொடுப்பாருன்னு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எப்படி என்னால் உடைக்க முடியும்? என் பிள்ளைக்கு என்னைக்கும் அவளுடைய நம்பிக்கையை விடைக்க நான் விட மாட்டேன். என்னுடைய குழந்தைங்க என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். என் குழந்தைங்க என்றைக்குமே கண் கலங்காமல் இருக்கணும். என்னென்ன தேவைப்படுதோ, என்னென்ன விஷயமெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நேரத்துக்கும் காலத்துக்கும் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கணும். இது என்னுடைய ஆசை. உன்னுடைய ஆசையை செஞ்சு வைக்கிற இந்த சாய் என்னுடைய ஆசையை செய்யாமல் இருப்பேனா? கண்டிப்பாக செய்வேன். உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, எப்படியெல்லாம் நீ வாழணும் உன் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறியோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ ஒரு இடத்துல கூட, எந்த ஒரு சின்ன இடத்துல கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுறவே மாட்ட. உன்னுடைய வாழ்க்கையை நீ நினச்சி பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கை நம்ம கையை விட்டு போயிடுமோ, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட ஏமாறுறோம், எதிர்காலத்துலேயும் அப்படிதான் ஏமாறுவோமோன்னு. கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய பிள்ளைங்க என்றைக்கும் ஏமாறுறது கிடையாது. என்னுடைய பிள்ளைங்க எப்பயும் ஒவ்வொரு நபரையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ கஷ்டப்படுறது போல இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உனக்கே புரியும் இது கஷ்டம் இல்லை. அன்னைக்கு நம்ம பார்த்தது இன்னைக்கு நம்ம சுதாரிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரியான ஒரு ஆளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு நம்மளுடைய தெய்வம் நமக்கு நிறைய விஷயத்தை உணர்த்தி இருக்குன்னு நீ கூடிய சீக்கிரமாக புரிஞ்சுக்குவ. நிறைய பேர் என்னுடைய கோவிலுக்கு வந்து அழுது மடி ஏந்து நிற்கிறாங்க, என் வீட்டுக்கு வாசாயின்னு. ஆனால் உன்னுடைய வீட்டுக்கு நான் வரேன். தினமும் இரவு பகலுன்னு பார்க்காம நீ கூப்பிடும் போதெல்லாம் உன் வீட்டுக்கு வரேன். சில சமயத்தில் சில நேரத்தில் அங்கேயே உட்காந்து உன்னுடைய அழுகையெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்கு ஆறுதல்கள் கொடுத்துக்கிட்டு உன்னை வாழ வைக்கிறேன். எனக்கு தெரியாதா உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிற, நீ என்னென்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சரணாகதி அடைஞ்சியோ அன்னைக்கே சொல்லிட்டேன். இனிமே ஒவ்வொரு முறையும் எதையும் சொல்லாத. நிச்சயமா உன்னுடைய அத்தனை விதமான ஆசையும் அத்தனை விதமான அற்புதமும் அதிசயமும் உனக்கு கிடைக்கும். நீ கேட்குறதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் பார்க்குறியோ அது எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு தோல்வினா நாளைக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு தோல்வினா இதை வச்சு நாளைக்கு வெற்றி தான். புரிஞ்சிச்சா? நிறைய பேருக்கு முன் உதாரணமாக ஆகிடுவ. புரிஞ்சுதா? அதனால தான் சில பேர் தடுக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உன்னை தடுக்கிறாங்க, முன்னேறவே விடாம. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்கள விட நீ முன்னேறி போயிடுவேங்கிறது தான். அதனால மற்றவங்க என்னை தடுக்கிறாங்க, மற்றவங்க என்னோட வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு புலம்பாம ஏதோ நல்லது பண்ணுற. அதனால தான் உன்னை எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு உன் வேலையை பார். நிறைய துரோகங்களை பார்த்தாச்சா? நிறைய மனவேதனையை பார்த்தாச்சா? இனிமேல் என்ன பார்க்க போகிற? சொல்லுமா, என்ன பார்க்க போகிற? சந்தோஷத்தை தான் பார்க்க போகிற. வேறு என்ன பார்க்க இருக்க? நிம்மதியான வாழ்க்கையை பார்க்க போகிற. இதுதான் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ பார்க்க போகிற விஷயம். இதுக்கு முன்னாடி நீ என்னுடைய வாக்கு கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ சொல்கிறதெல்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாயின்னு. நீ சொன்னல அப்போது அது எல்லாமே இப்போ நடக்க போகுது. இன்னைக்கு நீ தோற்றுருக்கலாம், ஆனால் நீ நாளைக்கு ஜெயிக்க போகிற. எல்லாருக்கும் மத்தியிலேயும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையும் வந்து நீ இழந்ததெல்லாம் விட அற்புதமான சக்தியையும் அற்புதமான விஷயத்தையும் நீ பெறதான் போகிற. இதில் சின்னதாக ஒரு சந்தேகமும் சின்னதாக
ஒரு குழப்பமோ உனக்கு வேணவே வேணாம். புரிஞ்சிச்சா? நீ எதை நினச்சி கவலைப்படுற? உன் வாழ்க்கையை நினச்சி. அந்த வாழ்க்கையை கொடுத்தது யாரு? இந்த சாய். இந்த சாயிக்கு எல்லா வாழ்க்கையையும் மாற்ற தெரியும். கண்டிப்பாக உன்னுடைய இந்த கஷ்டத்தோடு நீ அனுபவிச்சுட்டு இருக்க இந்த வாழ்க்கை கூடிய விரைவில் மாறி உனக்கு எப்படி பிடிக்குமோ, எந்த மாதிரியான வாழ்க்கையை பிடிக்குமோ அந்த மாதிரியான வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாளுக்கு நாள் பிரச்சனை கூடுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கூடுதே அப்படின்னு நினச்சி பெருமைப்படுவேன். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை இனி வரும் நாட்களில் அமையப்போகுது. துளைந்து போகுமோ, வாழ்க்கையில் நிம்மதி இல்லையோ அப்படின்னு ஏங்குற உன்னுடைய வாழ்க்கையில் துளைஞ்சே போக மாட்டேன், எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறதுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த சாய் வந்துட்டேன். நான் என்றைக்குமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சாயை நம்பி கையை பிடிச்ச யாரும் தயவு செஞ்சு அழாதீங்க. மனசானது என்றைக்கும் பாரமாக வச்சுக்காதீங்க. மனசுங்கிறது என்றைக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. அப்படி பாரமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் அறிவாக யோசிக்கவே முடியாது. தேவையில்லாமல் உனக்கு குழப்பம் வரும். தேவையில்லாத விஷயத்தில் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சண்டை வரும். அதனால் என்றைக்கும் தெளிவான எண்ணத்தோடு இரு. தெளிவான எண்ணம் மட்டும்தான் ஒரு நபரை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றும். நீ நம்பு, என்ன நம்பு, நீ செய்கிற தொழிலை நம்பு. நீ நிச்சயமாக உன்னுடைய தொழிலால் நீ முன்னுக்கு வருவ. உனக்கு பிடித்த உறவு, பிடித்தமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். நாளுக்கு நாள் இன்பம் கூடும். நீ எதெல்லாம் யோசிக்கிற, இந்த விஷயம்லாம் வேணும்னு நினைக்கிறீ, அது எல்லாமே உனக்கு பெரிய அளவில் கிடைக்குமே தவிர எந்த ஒரு சின்ன அளவுலையும் ஐயோ இது நடந்துட்டு அது நடந்துட்டேன்னு கவலைப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. இது நான் உனக்கு இந்த நேரத்தில் சத்தியம் செஞ்சு அடித்து உனக்கு சொல்கிறேன். எல்லாமே உனக்கு பிடிச்சது தான். எதுவுமே உனக்கு பிடிக்காம இந்த சாய் கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கசப்பாக இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகிற விஷயமும் இனிப்பான விஷயம். தூரமாக சாய் இருக்காது, எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்காத. இந்த சாய்க்கு நீ எங்கே இருந்தாலும் நீ என்ன விஷயம் செய்கிறேங்கிறது தெரியும். அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு நடந்துக்கும். எல்லாம் உனக்கு நல்லதே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.